பாராட்டி சீராட்டி வளர்த்த என் தாய்க்கு என் மனம் புரியவில்லையா? தாய்க்கு தாயாக இருந்து கட்டிலில் தாசியாக மாறிய எனக்காக என் கணவன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஏன் ஊரார் சொல்வது போல் இதில் நான் மட்டும்தான் குற்றவாளியா? நான் செய்த தவறுதான் என்ன? ஒரே பதில்தான், பிள்ளை இல்லை, எனக்கு பிள்ளை இல்லை. நான் தான் மலடானேன். ஊராரும் உறவினர்களும் நகைக்க நான் மட்டும்தான் மலடானேன். காஃபி கப்பை பிடித்துக் கொண்டிருந்த என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. எனக்காக அழுக என் கண்கள் மட்டுமே இருக்கின்றன. கலங்கிய விழிகளுடன் காத்திருக்கும் என் கண்களில் உறைந்திருக்கும் ஒரு கனவு. அம்மா என்ற அழைப்பை கேட்கத் துடிக்கும் என் செவிகள். சின்னஞ்சிறு கைகளை அணைத்திட ஏங்கும் என் கரங்கள். தாளாட்டு பாட நான் இருந்தும் என் வீட்டில் தொட்டிலிட எனக்கொரு பிள்ளை இல்லை. வாரி அணைக்க கைகள் இருந்தும் வாகா எனக்கொரு பிள்ளை இல்லை. அந்த கோவிலுக்கு போய் இந்த மருத்துவரை பார் என்று உற்றார் உறவினருடன் சேர்ந்து என் தாயும் சொல்ல அனைத்தையும் செய்து பார்த்து என் உடலை வருத்தி இறுதியில் நோயாளியானது மட்டும்தான் மிச்சம். என் கணவருக்கோ தண்ணீராய் செலவழியும் பணத்தைக் கண்டு என் மேல் கோபம். என்ன செய்ய, ஊரார் முன் விலை என் மேல் மட்டும்தானே. இதோ மழை பெய்த முற்றத்திலே காகித கப்பல் விடவோ, வீட்டில் இருக்கும் சாமான்களை வீதியிலே போட்டுடைக்கவோ பிள்ளை இல்லை. தவமாய் நான் கிடக்க என் மடியில் தவள பிள்ளை இல்லை. என் வயது பெண்களெல்லாம் எழிலான பிள்ளைகளுக்கு தாயானார்கள். நானோ இளமை பருவத்தில் கவலையின்றி சிரித்து மகிழ்ந்த என் இதழ்கள் இப்போது சிரிப்பதையே மறந்ததை நினைத்து தவியாய் தவிக்கின்றேன். பிள்ளையில்லா வீடென்றால் பிச்சை கூட வாங்க மாட்டேன் என்று மறுக்கின்றார்கள். இடுகாடு நான் போனாலும் கொள்ளி வைக்க நாதி இல்லை. அன்னை நான் இருக்க அம்மா என்றழைக்க பிள்ளை இல்லை. நான் தான் மலடானேன், நான் மட்டும்தான். எனக்கேனோ இந்த சாபம்.